ஹலோ ஆல் வணக்கம். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து ப்ரிவ்யூ இது. பி-டாக் வெல்கம் டு த ஷோ. பார்படாஸ்ல நடக்குது டே மேட்ச், மார்னிங் மேட்ச்சு. இந்த மேட்ச பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? நிறைய பேர் திருப்பி திருப்பி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரே ஒரு பாயிண்ட் திருப்பி ஹைட்ரேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் விக்கெட் கொடுக்காம ஆடணும். கரீபியன்ல அப்படிதான். எல்லாரும் ஐபிஎல் மோட்லயே இருக்காங்க. அப்படிதானே பி-டாக்? வந்த உடனே 6 ஓவர்ல 100 அடிக்கணும் சன்ரைசர்ஸ் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஃபில்லிங் பிச்சஸ்ல திருப்பி சொல்றேன், பால் தாவாங்கட்டைக்கு வரும். அததான் இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எடுத்த உடனே கசாம்சன் சாதாரண நார்மலா போட்டுல கடை பண்ணனாலையும் உங்களுக்கு குவாலிட்டி ஃபாஸ்ட் போலிங் இருந்தா ரொம்ப கஷ்டம். அந்த யூஎஸ்ல ஆடுற மேட்சஸ் எல்லாமே பர்டிகுலரா வென்யூ லைக் நியூயார்க் ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும் போது நீங்க எடுத்த உடனே 200 போனீங்கன்னா கோயிங் டு ஃபோல்டு. அப்படியே நீங்க கசாமுசான்னு ப்ளீட் பண்ணி 2 கொடுத்தா ஓகே. இந்த பார்படாஸ் பாருங்க, கடைசி 16 மேட்ச்ல என்ன ஆயிருக்குன்னா, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 10 ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 220 for 4. சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியாட்ஸ் vs பார்படாஸ் ராயல்ஸ் in 2023. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் அதே மேட்ச் தான், 223 for 2. பார்படாஸ் ராயல்ஸ் சேஸ் பண்ணாங்க. தட் இஸ் ஹையஸ்ட் சேஸ். யோ அப்புறம் என்னையா நீ 180ன்ற? இருங்க சார் வரேன். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 169, average second inning score 151. I will take you back to last year Caribbean Premier League. Match number 1, TKR Trinbago Knight Riders 194, Barbados Royals 12 ஓவர்ல 61 ஆல் அவுட். ரெண்டாவது மேட்ச் ஜமைக்கன் தலாவாஸ் 160, கடைசி ஓவர்ல அடிச்சாங்க பார்படாஸ் ராயல்ஸ் 161 for 4. கயானா அமேசான் வாரியர்ஸ் எங்க டீம் 186 for 6. இந்த பேட்ரியாட் சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிட்ஸ் பேட்ரியாட்ஸ் 88 ஆல் அவுட். சென்ட் லூசியா கிங்ஸ் 195 for 6, பார்படாஸ் ராயல்ஸ் 105 ஆல் அவுட். ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் 142, ஜமைக்கன் தலாவாஸ் 140 for 7. 142 சேஸ் பண்ண முடியாம 2 ரன்ல தோத்தாங்க. ஒரே ஒரு மேட்ச் ஹை ஸ்கோரிங், த பேட்ரியாட்ஸ் 220, பார்படாஸ் ராயல்ஸ் 223 for 2. So this is the trend for Barbados. Pace bowlers oda economy 8.24, spinners oda economy 7.46. Pace bowlers 65% wickets எடுத்திருக்காங்க, spinners 35. Strike rate பாருங்க, pace bowlers 16.63, spinners 16.03. Team winning the toss of fielded 13 out of 16 times. Only 44% of the boundaries scored in middle overs. 44% of runs scored in boundaries. பார்த்துக்கோங்க. 40% of dot balls in death over 16 to 20. ஸோ இப்போ நீங்க இங்க எப்படி அந்த ஒரு 175க்கு நீங்க போனோம் அப்படின்னா, அவசரப்படாம ஒரு 45 to 47 for 1 ஆடி எப்படியோ ஒரு 6 பவுண்டரி வந்துடும். செகண்ட் ஃபேஸ்லயும் பொறுமையா 28 for 1 ஆடி 10 ஓவர்ல 75 for 2. தேர்ட் ஃபேஸ்ல ஒரு 45 for 2, அதாவது 9 runs in over. இந்த மாதிரி உங்களுக்கு 6 விக்கெட் வச்சிருந்தீங்கன்னா, 6 விக்கெட் 7 விக்கெட் 55 for 2 வந்துடும். That takes you to 175. It will give you always 5 runs more when you go with this theory. 180 வந்தீங்கன்னா உங்களுக்கு you got a pretty much chance. இப்போ ஏன் இந்த மேட்சை நம்ம ப்ரிவியூ பண்றோம்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இங்கிலாந்து இருக்காங்க, and we don't take Scotland also any lightly. இங்கிலாந்தோட பிளேயிங் லெவல் எப்படி போவாங்கன்னா, Phil Salt, Josh Butler, Will Jacks, Johnny Bairstow, Harry Brook, Liam Livingstone, Moeen Ali, Chris Jordan, ஆதில் ரஷீத், ஜெஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்க் வுட். வெளியில யார் இருப்பாங்கன்னா, சாம் கரன் உள்ள வர முடியாது. டாம் ஹாட்லி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் உள்ள வர முடியாது. பென் டக்கட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வர முடியாது. ரீஸ்டாப்லியா ஜார்டனா அப்படின்னு பார்த்தா, அந்த வுட் போடுற அந்த ஹார்ட் லென்ஸ் ரொம்ப இங்க எஃபெக்டிவா இருக்கும். அந்த அசாம் கானுக்கு ஒரு டெலிவரி போட்டு வேர்ல்டு வைடு ட்ரெண்ட் ஆயிட்டு. அதுதான் சொல்றேன், அந்த 150 ஆர்ச்சரும் குயிக்கா போடுறாரு, பட் அவர் தாங்குவாரா அது எனக்கு தெரியல. Jordan is going to be a death over specialist. Then they have got Moeen Ali and Adil Rashid to take care of the spin department. Livingston can bowl, Jacks can bowl. This should be the right combination. For Scotland, அப்படின்னு பார்த்தீங்கன்னா, George Munsey will open with Polly Harris. அதுக்கப்புறம் Matthew Cross, the wicket keeper, Richie Berrington, Brandon McCullough, Michael Lees, Chris Greaves, Mark Watt, Safian Sharif, Chris Soule and Brad Wheel. இதுதான் இவங்களோட பிளேயிங் லெவனா இருக்கும். இங்க இந்த ஃபர்ஸ்ட் 10 overs இந்த 75 for 2, ஜார்ஜ் மன்சி சூப்பர் பிளேயரு. இந்த ஹேர்ஸ்ன்ற டப் டிப்னு அடிக்கிறாரு.
கிராஸ் ஒரு நல்ல பிளேயர், பெரிங்டன் இஸ் ஆல்சோ குட், பட் தேர் அப் அகேன்ஸ்ட் a good England attack, but it's a very good top four. சால்ட் வரே கியர், பட்லர் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு, ஜாக்சன் அட்டாக் பண்றாரு, பேட் ஸ்டோக் ஹார்ட் லைன்ஸ் போட்டீங்கன்னா இங்க படும். ஷியர்லி பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் கிவிங் தி எட்ஜ் டு இங்கிலாந்து. அதுக்கப்புறம் இந்த 14-20 பிளாஸ்ட்னு பாத்தீங்கன்னா ப்ரூக், லிவிங்ஸ்டன், மொயின் அலி, ஜோர்டன் கேன் பேட், ரஷீத் கேன் பேட், ஆர்ச்சர் கேன் பேட், குக் கேன் ஆல்சோ ஹிட் சிக்ஸஸ் அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்க இந்த பிராண்டன் மெக்கலம் சூப்பர் பிளேயரு, லீஸ்க் இஸ் அன் ஆல்ரவுண்டர், கிறிஸ் ஜீவ்ஸ் இஸ் அன் ஆல்ரவுண்டர், மார்க் வாட் கேன் பேட். இருந்தாலும் இந்த செவிலி ஸ்டாக்ட் அப் ஃபார் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ராட்டில் பண்ற போலிங் அட்டாக். பிராட் வீல் இஸ் வெரி குயிக். லீஸ்க்கு சொன்னீங்கல்ல, லீஸ்க்கு தான் நம்பர் 6 ஆடுவாரு, ஹாஃப் ஸ்பின்னர் who can bowl. பிராட் வீல் பாத்தீங்கன்னா இஸ் ஜெனுவன்லி குயிக். நிறைய பேர் பாத்துருக்காங்களேன்னு தெரியல, செம குயிக்கா போடுவாரு. கிறிஸ் சோல் கேன் கிளாக் 145. சஃபியான் ஷெரீப் இஸ் ஆல்சோ குட். ஆனா when you compare it with Wood, Archer and Jordan, again the experience plays a major role. Spinners பாத்தீங்கன்னா மார்க் வாட் பியூட்டிஃபுல்லா போடுவாரு. கிறிஸ் லீஸ்க் இந்த மைக்கேல் லீஸ்க் ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், போட்டுருவாரு அவரும். கிறிஸ் ஜீவ்ஸும் பாத்தீங்கன்னா போட்டுருவாரு இங்க. பட் உங்களுக்கு ரஷீத், மொயின் அலிங்கும் போது அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கிறதுனால they will go with a handsome edge of 60-40 இங்கிலாந்து. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா இது இட்ஸ் ஃபுல் ஆஃப் அப்செட்ஸ், ஸ்காட்லாந்து வேற மாதிரி ஆடுவாங்க? இல்ல இதெல்லாம் ஒத்துட்டு தான் ஆகணும். ஸ்காட்லாந்து நல்லா ஆடுவாங்க, பட் எடுத்தோடனே இங்கிலாந்து ஜெயிக்கிற அளவுக்கு கிடையாது பீடா. ஐ ஃபுல்லி கோ வித் யுவர் வியூஸ். ஃபேண்டசி பிக் என்னலாம் இந்த மேட்சுக்கு? அதாவது there's no disrespect to Scotland, try and get more with England players. பட்லரை விடாதீங்க, ஜாக்ஸை விடாதீங்க, போலிங்கும் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. உட்டு ரொம்ப குவிக்கா இருப்பாரு இந்த பிச்சில், அவர் எடுங்க. ஆதில் ரஷீத் இஸ் a genuine wicket taker. ஸ்காட்லாண்ட்ல பாத்தீங்கன்னா பிக் தோஸ் டூ ஆல்ரவுண்டர், there is மைக்கேல் லீஸ், கிறிஸ் ஜீவ்ஸ். ஒருவேளை வந்துட்டு இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரே கியர்ல தான் ஆட போறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் நம்ம இப்ப சொன்னாலும் ரியலி கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் themselves. அப்ப இந்த மிடில் ஓவர்ஸ்ல இந்த ஸ்பின்னர்ஸ் particularly Leask and Greaves has got more chances to pick up wickets, and also they bat 6 and 7. இப்ப இந்த அசோசியேட் நேஷன்ஸ்ல நீங்க டீம் ஃபேண்டசியில் எடுக்கும் போது ஆல்வேஸ் ட்ரை அண்ட் ப்ரிஃபர் த கைஸ் யூ ஆர் பேட்டிங் அட் த எண்ட். ஏன்னா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் த ஃபாஸ்ட் bowlers from England to pick up early wickets போது இவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குன்றதுனால என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், வெல் ஜாக்ஸ், மார்க் வுட், ஆதில் ரஷீத், மைக்கேல் லீஸ், கிறிஸ் ஜீவ்ஸ். இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா மீதி 5 யூஎஸ்க்கு முடிச்சு வச்சிருங்க. மிச்சம் வந்து ஃபர்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நீங்க பிக் பண்ணல, கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். விக்கெட் எடுத்துருவாரு. ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா எல்லா ஃபேண்டசி டீம்லயும் ஹில் வாக் இன். ஃபில் சால்ட் விட முடியாது, ஹை ரிஸ்க் அப்ரோச்சா இருந்தாலும் வந்துச்சுன்னா பாயிண்ட் வந்துடும். 2 லியாம் லிவிங்ஸ்டன் 2 ஓவர் போட்டாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு எப்படியோ. அது நல்ல பாலம் இந்த பாலம், நம்ம வந்து அதை ஓசி விக்கெட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு விக்கெட் ஆனாலும் ஃபேண்டசிக்கு பாயிண்ட் தான். லிவிங்ஸ்டன் எடுக்கலாம் 3. அந்த சைடு 2 பவுலர் எடுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவேன். ஆல்ரவுண்டர் ஸ்பீடாக சொல்லிட்டாரு. இந்த 3 பேர்ல 2 பேர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ் சோல், பிராட் வீல், சஃபியான் ஷெரீஃப். அதுல எந்த 2 பேர் ஆடுறாங்களோ அந்த 2 பேர் எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸ். பீடாக் ஸ்ட்ராட்டஜி, பிளேயிங் 11, எட்ஜ் எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? எப்படி ஆடணும்னு பார்ப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஏன் வந்து இந்த கேரி ஓவர் பாயிண்ட்ஸ் வந்து ஐசிசி கொடுக்கல, இது ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாத ஒரு குரூப் ஸ்டேஜா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும், எந்த டீமு கிட்ட நீங்க தோக்குறீங்களோ அவங்க if they join you in super 8 you will be going with 2 points lesser than the team. அதனால இப்ப எப்படின்னா உங்களுக்கு இந்தியாக்கு 99 வேர்ல்ட் கப்ல அப்படி ஆச்சு. ஞாபகம் இருக்கா? ஜிம்பாப்வேயோட தோத்தாங்க, ஜிம்பாப்வேயும் குவாலிஃபை ஆயிருச்சு. அப்போ உங்களுக்கு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பர்டிகுலர்லி 2 ஸ்ட்ராங் டீம் தான் நிறைய குரூப்ல இருக்கு. ஒன்லி 2 குரூப்ல தான் 3 ஸ்ட்ராங் டீம் இருக்கு. தட் இஸ் நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் ஒரு ஸ்ட்ராங் குரூப், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஒரு ஸ்ட்ராங் குரூப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அப்செட் பண்ணி பெரிய டீம் வெளியே போறதுன்றது nothing is impossible in cricket, but if you really expect that to happen, I don't know அப்படின்னு சொல்லுவேன். தெரியாது அப்படின்னு. ஏன்னா வந்து ஏன்னா 4 மேட்ச் இருக்கு. ஓகே, நீங்க ஒரு அசோசியேட் நேஷன் கிட்ட நீங்க தோத்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் அந்த 2 டீம் இங்க டப்பு டிப்புன்னு அடிச்சீங்கன்னாலும் 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு நீங்க சூப்பர் 8க்கு போவீங்க. இன்னொரு டீம் வந்துட்டு 4க்கு 4 ஜெயிச்சுட்டு சூப்பர் 8 போவாங்க. there is no advantage at all for the team which is going to super 8 with a clean slate. அப்படின்றதுனால இப்போ இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாப்பாங்கன்னா
particularly they had a very bad ODI World Cup. They're starting it with a associate nation like Scotland. They go all guns blazing, to really, convey a message to all other teams. This is how we are going to bat, particularly the batting order, what they've got. They're going to come really, really hard. That is the opportunity Scotland should take, to be honest with you. இந்த மாதிரி உங்களை நெசிக்கணும்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா there is a good chance of the backfiring. அதே மாதிரி இந்த டீம்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ்லாம் பிராண்டன் மெக்கல்லன் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் பிளேயர்ஸ், பெரிங்டன்ல சூப்பர் பிளேயர்ஸ், நல்லா ஆடுவாங்க. பட் திஸ் இஸ் த டைம் ஃபார் தீஸ் டீம்ஸ் டு ரியலி சே தட் we are not here to make numbers. ஒரு சில டீம்லாம் எப்படின்னா இப்ப உகாண்டாலாம் பாத்தீங்கன்னா நான் குவாலிஃபை ஆயிட்டோம்ப்பா, இதோட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்க ரீஜனல் குவாலிஃபையர், நேஷனல் குவாலிஃபையர், ஏகப்பட்ட குவாலிஃபையர் ஆகி நீங்க உள்ள வரணும். நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி உள்ள வந்திருக்காங்கன்னா எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எத்தனை மேட்ச் ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு தெரியாது. பட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நான் வந்திருக்கேன் இங்க, ஓகே நான் குவாலிஃபை ஆயிட்டேன், ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். இப்ப இந்த பாப்பா கினி, நியூ கினி, உகாண்டா அவங்கலாம் எப்படின்னா ஒன்னு ஜெயிக்கிறேன் நான், ஒன்னு ஜெயிச்சுட்டா கோ பேக் வித் சாட்டிஸ்பாக்சன் ஐ டன் வெல் இன் தி வேர்ல்ட் கப். அந்த மாதிரி யோசிச்சு தான் வரணுமே ஒழிய யூ ஷுட் நாட் கம் வித் இன்டென்ஷன் ஆஃப் நான் வந்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்றேன், தோத்தா பரவாயில்ல, அப்படி வரக்கூடாது. மேட்ச் ஜெயிக்கணுன்றதுனால ஸ்காட்லாண்ட் ஷுட் ரியலி ரியலி புட் இங்கிலாந்து அண்டர் ப்ரெஷர். அந்த பண்ணாங்கன்னா தோத்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐடியல் இங்கிலாந்து வாட் டு ரியலி ஸ்டார்ட் ஆல் கன்ஸ் பிளேசிங். இன்னொன்னு தே காட் ஆஸ்திரேலியா in their group. அந்த ரைவல்ரி எல்லாருக்கும் தெரியும், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆஸ்திரேலியாவை அடிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது இங்கிலாந்து ஸ்டார்ட் அஸ் ஃபேவரட்ஸ். இட்ஸ் நாட் கோயிங் டு பி த சேம் வளர்மதி வாட் வி ஸ்போக் அபவுட் இன் ODI வேர்ல்ட் கப். தேர் கோயிங் டு பி ஃபோர்ஸ்ட் டு ரெக்கன் வித் ரொம்ப டேஞ்சரஸ் சைடு, ஃபிளம்பாயன்ட் கிரிக்கெட் ஆட போறாங்க அப்படிங்கும்போது ஐ எக்ஸ்பெக்ட் இங்கிலாந்து டு வின் வித் மேசிவ் எட்ஜ். சாரும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, we only want to come and do a preview of very good matches or India matches to make sure that we entertain you. It's not a disrespect to other teams. பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, நிறைய இந்த லெவல்ல ஆடினதே இல்லை அப்படிங்கும் போது we want to make sure that previews and reviews are interesting. So we'll come back for another preview and review episode for T20 World Cup to entertain you. Until we come back, thanks a lot and bye bye.